சரியா? வணக்கம் ரவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மைதானம் நிகழ்வு சம்பந்தமாக நான் சொல்லணும்னு சொன்னால், டிக்டாக் வலைத்தளத்தில் ஒரு குரூப் அமைச்சு அந்த குரூப்பின் ஊடாக கதைச்சு கொண்டிருக்கும் போது இந்த மைதானம் சீரமைக்கப்பட வேணும், இந்த மைதானத்துக்கான நிதிகள் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர் இந்த வலைத்தளத்தில் பார்த்து கொண்டிருந்த ஜெர்மனில் இருக்கிற ஜெர்மன் அண்ணாண்டு தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும். அவர் டிக்டாக் டிக்டாக்ல இருக்கிற அவருடைய பேர் கிரி பலம் என்று சொல்லியிருக்குது. அவர் உடனடியாக இந்த மைதானத்துக்கு தான் 1,00,000 ரூபா பணம் வழங்குறதாக அதில் சொல்லியிருந்தார். நாங்கள் 1,00,000 ரூபா பணத்தை இந்த மைதானத்துக்காக வழங்க இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் விளையாடி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், அதாவது பாடசாலை மாணவர்கள் நல்ல இடத்துல நல்ல முன்னேற்றத்தை அடையணும்ன்றது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்துக்கு அமைவாக எங்களுக்கு அந்த பணத்தை தந்திருந்தார். அந்த பணத்தில் நான் இதையும் சொல்லி ஆகணும், 1,00,000 ரூபா பணத்தில் நாங்கள் வேறொரு தேவைக்காக 50,000 ரூபாய் எடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால், ஒரு தெரிஞ்சாளர் வீட்டுக்கு நாங்கள் போவோம்னு சொன்னால் முதல் போகிறோம்டா ஏதோ ஒன்று கொண்டு போவோம். எங்களுக்கு சொன்னார், நீங்கள் முதல் போகிறீங்க, நீங்கள் வெறுங்கையோட போகக்கூடாது, நிதியை கொண்டு போங்கன்னு சொன்னார். அந்த நிதியைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கணிசமாக வன்னி பிரதேசத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் இந்த இடங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்தை கடக்காமல் யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணில் நிறைய பேர் உயிர்களை இழந்திருக்கிறோம். அதை விட நிறைய பேர் அங்கவினங்களை இழந்திருக்கிறோம். நாங்கள் நிறைய பேர் உயிர்கள் இதில் விதைக்கப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு மண்ணில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் மண். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை பொறுத்தளவில் இதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இறுதி யுத்தம்ன்றது இந்த மண்ணில் தான் நடந்தது. இதில் நாங்கள் இந்த மண்ணில் நிறைய பேர் ரத்தம் கிடக்கு, எங்களோட ரத்தமும் கூட. அப்படியான ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதில் விளையாடுற பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் இந்த நிதியை வழங்குறதுக்கு இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்குறீங்க, உண்மையில் இந்த மண்ணில் நீங்கள் தவண்டு தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்றாலும் பரவாயில்லை. இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் சில நேரம் இந்த மண்ணில் தவண்டு தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் நேரடியாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக நாங்கள் இந்த நிதிகளை வழங்கலாம் செய்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு வேற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எச்சங்களோட, இந்த இறுதி யுத்த எச்சங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்றா இவ்வளவு இருந்தான். இவ்வளவு பேரும் என்று சொல்லலைன்னா இதில் கணிசமாக விரல் நினைக்கிறேன். இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற மக்கள் இப்பயும் இந்த இறுதி யுத்தத்தின் எச்சங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை சம்பந்தமா தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த தேவைகளை உங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஏனென்றா இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த மாணவர்கள், இங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் தேவையா இருக்குது. நான் இப்ப கையளிக்க வந்திருக்கிறேன். அந்த நிதியை கையளிச்சது முதல் கட்டம். அதாவது நான் சொன்னால் இந்த கிரவுண்டுக்கான ஆரம்ப நிகழ்வாக, ஆரம்ப கட்ட நிதியாக இந்த நிதி தான் சேரப்போகுது. அவர் ஜெர்மன் அண்ணா கிரிபலம் அண்ணா பிள்ளையார் சுழியின் ஆரம்பத்தை போட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த கிராமத்தின் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் அமையணும்னு சொல்லி கேட்டு நான் இப்போ அவங்களோட கதைக்க போறேன். நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம். முதல் விளையாட்டு கழக தலைவர் நிற்கிறார், கனிஷ்டன். அவரோட நான் முதல் கதைக்க போறேன். அவர் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்பார். அதோட அவங்களும் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்ல போறாங்க. வணக்கம் அண்ணா. அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி, கிரிபலமண்ணாக்கு முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இது எங்கட 20-25 வருஷ கனவு. 2005ஆம் ஆண்டு இந்த கிரவுண்ட் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் சிறு சிறு வேலைகளை திட்டங்களை செய்து இப்போ இந்த அளவுக்கு துப்புராக்கி வச்சிருக்கிறோம். எங்களோட கிரவுண்டில் நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது. வெள்ளம் நிற்கும் இங்கே எங்களுக்கு. சரிண்ணா. அப்போ அதால் இந்த இடத்த உயர்த்தி இதுக்கு களி அடித்து சுற்றி வர அத்திவாரம் கட்டி வேலை செய்தால் தான் இதில் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தண்ணிகள் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளம் திட்டியாக கிடக்கு, அதுக்குள்ளே எங்களோட பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கேன்.
இப்போ நாங்கள் வந்து அதை மாற்றணும், அந்த இதை மாற்றி அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான கிரவுண்ட் ஒன்றை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து டைவர்ட் ஆகி வேறு இடங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ இருக்க நகர்வுகள் உங்களுக்கு தெரியும், ஓப்பனா தெரியும், போதை வஸ்துகள் அது இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளை பழகி கொண்டிருக்கிறாங்க வெளியில் இருந்து வந்து எங்கட பிள்ளைகளை. அப்போ அந்த விஷயங்களை தடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அண்ணன் சொன்ன மாதிரி வலைத்தளம் மூலமாக எங்கள்ட இங்கேருந்து போன புலம்பெயர்ந்து போன அன்னை ஒரு ஆளின் மூலமாக தினேஷ் அண்ணன்னு சொல்லி அந்த தினேஷ் சொல்லி அவற்றின் மூலமாக தான் நாங்கள் இந்த தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது. அதன் மூலமாக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் இப்போ நான் சொல்கிறத விட எங்களோட பிள்ளைகள் சொல்கிறது தான் அழகாக இருக்கும். இப்போ நானே எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடாது, அவங்க தங்களோட தேவையில அவங்க சொல்லட்டும், சொல்லட்டுமா. சரி தம்பி, நீங்கள் எத்தனை நாள் படிக்கிறீங்க? 7 படிக்கிறீங்க. இப்போ 7 உங்களுக்கு தொடங்கிட்டா இல்லை படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? தொடங்கிட்டு. சரி, நீங்கள் இந்த விளையாட்டு மைதானத்துக்கு விளையாடி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிரவுண்டு வந்து சமாதானமாக இல்லாமல் இருக்கிறால விளையாடலாம், ஒழுங்காக விளையாடலாங்கிறது அதை பூர்த்தி செஞ்சு தந்தா உங்களுக்கு. சரி, ஓகே. சரி, இப்போ இதில் அடுத்த ஆள் நாங்கள் கேட்போம். அண்ணன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த விளையாட்டுக்களை? எங்கன்னா க்ரௌண்ட் வந்து கனகாலமாக முதல் இப்போ 2005 பிறகு வந்து நாங்கள் விளையாடி கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக. க்ரௌண்ட் மழை பெஞ்சா மழை காலத்தில் விளையாடலாது, விளையாடாம பள்ளம் புட்டியமாக இருக்குது. மற்ற வந்து விளையாடக்குள்ள காலுகள் பிரட்டி தான் மற்ற இது வந்து களி அடித்து கொஞ்சம் உயர்த்தினா தான் எங்களுக்கு விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட வந்து பந்துன்றது வந்து இப்போ எங்களுக்கு ஒன்று தான் இருக்குது. கனகாலமாக விளையாடினாங்க, பிறகு கொஞ்ச நாள் பந்து இல்லாத காரணத்தால் விளையாடாமல் இருக்கு. நாங்கள் ஒரு 2-3 கிழமை இப்போ திரும்ப பந்து வாங்கி ஒரு பந்தில் தான் விளையாடி கொண்டு இருக்கிறோம். இப்போ பந்து உடைஞ்சா வந்து அடுத்த நீ ஒரு கிழமை வர மாட்டாங்க, ஒருத்தர் விளையாட மாட்டாங்க. இதில் வந்து இருந்து பார்த்துட்டு போவாங்க. மற்ற வந்து அந்த பந்து வசதியை ஏற்படுத்தி தந்து, மற்றது வந்து நாங்கள் மச்சிகள் எங்கேயும் போய் 15 விளையாடு இதுன்றேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு ஜேசி அடையாளம் இருந்தால் தான் எங்களை மச்சிகளில் விளையாட விடுவாங்க. அதில் வந்து ஒரு ஜேசியம் ஒன்று ஏற்படுத்தி தந்தால் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் எங்களுக்கு அந்த உதவியை செய்து இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்தில் முன்னேற்றமாக வந்து ஒரு சிறந்த ஒரு கழகமாக வந்து காணப்படும். ரைட், ஓகே. தம்பி, நீங்கள் சொல்லுங்கடா. இப்போ என்ன இப்போ அவர் ஜேசி கேட்டிருக்க, அவர் இந்த இடத்தை வந்து மட்டப்படுத்தி சொல்லி கேட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க இதில்? நாங்கள் இவ்வளோ காலம் பெருங்காலம் விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பூட்ஸ் எல்லாம் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். வேண்டாங்க இந்த பள்ளம் பிடிக்க விளையாடும்போது எங்களுக்கு காலு பிரட்டி விழுந்து நிறைய பேருக்கு எங்களுக்கு ஏற்கனவே காலம் பிரட்டி இருக்கேன். நீங்கள் எத்தனை நாள் படிக்கிறீங்க? நான் OAL எக்ஸாம் எழுதிருக்கேன். இங்கே வந்து விளையாடுறது எங்களுக்கு பொழுதுபோக்கே இதுதான். இப்போ இதான் சேர்ந்தான். இப்போ எங்களுக்கு அது எங்களுக்கு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று. தம்பி, நீ எத்தனை ஆண்டு படிக்கிற? 9ஆம் ஆண்டு படிக்கிற. நீ விளையாட ஒவ்வொரு நாளும் பாருங்க. என்ன விளையாட்டுல என்ன மாதிரி இருக்கிற நீ? விளையாடுமாமா இப்போ எங்களுக்கு வருங்கால விளையாடும் போது இந்த என்ன சொல்கிறேன், இப்போ கால் பிரட்டும், கால் அடிபடும் போது இப்போ நோகும், இப்போ காயங்கள் கூட ஏற்படும். அதுக்காக எங்களுக்கு பூட்ஸ் உதவி செஞ்சேன்டா நல்லது. பூட்ஸ், ஓகே. சரி தம்பி, நீ பந்தோடு நிற்கிற வழியா நீ ஒரு கொஞ்சம் விளையாடக்கூடிய ஆள் போல இருக்கு. சரியா, நீ என்ன கேட்குறீங்க? இப்போ என்ன உமக்கு என்ன தேவையா இருக்கு? எங்களை விளையாடுறதுக்கு ஒரு பந்து தான் இருக்குது. பந்து உடைஞ்சா இப்போ இந்த விளையாட வர மாட்டாங்க. பந்து என்ற உதவியில் உடைய செய்ய தந்தா சரியான. சரி, நீங்கள் தம்பி சொல்லுங்கள். நீ எத்தனை ஆண்டு படிக்கிற? 9ஆம் ஆண்டு படிக்கிற. நீங்கள் எவ்வளோ ஆள் மஞ்சள் விளையாடுற? ஒரு வருஷமாக விளையாடுறீங்க. சரி, நீங்கள் என்ன நீங்கள் கேட்குறீங்க? விளையாடுற பூட்டு ஜேசி குரோண்டை மட்டும் கொடுத்தாங்க. அவ்வளோ இருந்தால் நீங்கள் நல்லா விளையாடலாம். சரி, நாங்கள் இப்போ வெட்ட கேட்போம். ஆரம்பத்தில் இத்தனை பிள்ளைகள் இங்கே விளையாடினாங்கள், இப்போ வந்து இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இது ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த ஏரியாவுக்குள்ள விளையாட. இப்போ எங்கட கிரௌண்டை பொறுத்தவரை 50-60 பொடிகள் இருக்கிறாங்க இங்கே விளையாட. அவங்க வந்து இப்போ வெளியால் வேலையில் போகிறவங்க வந்து இனி வருவாங்க, அவங்க வேலையை போயிட்டு வருவாங்க. அது பிரச்சனை இல்லை. அது வேறு இடம் மற்ற இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ பொடியெல்லாம் எல்லாம் சொன்னவங்க கிடங்கு வெள்ளம் திட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லா பொடியெல்லாம் சேர்ந்து இந்த கிரௌண்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா புல்லுகளை பிடுங்குவோம். இப்போ புல்லுகளை பிடுங்கின உடனே மழைகளுக்கு என்ன செய்யும், புல்லு திருப்பி வளர்ந்துடும். வளர்ந்தா வந்து திருப்பியும் வந்து கையிலால இந்த கிரௌண்டுக்கு ஃபுல்லாக பிடுங்கல. எங்களுக்கு அந்த மிஷின் இப்போ இந்த புல்லு வெட்டுறதுன்னு மிஷின் இருக்குது. எங்களுக்கு அந்த உதவி நீங்கள் உங்களால் செய்ய வேண்டாம். அந்த உதவியெல்லாம் செஞ்சுதான். மற்ற என்னன்னு சொன்னால் சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளு கம்பி, இங்கேயும் முள்ளு கம்பி, அங்கேயும் முள்ளு கம்பி இருக்கு. முள்ளு கம்பி இருக்கிறபடியான்னு செய்யுது. நாங்கள் யாருன்னா எதாச்சும் ஒரு அடி அடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த முள்ளு கம்பியில் வந்து பந்து பட்டுடும். பந்து பட்டுதுன்னா அந்த பந்து உடைஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க, பொடிகளுக்கு வந்து அடுத்த பந்து வரக்கூடிய வசதி வேற லேட் ஆயிடும். அப்போ அதால் வந்து என்ன செய்வோம்னா விளையாட்டு இது நின்று போயிடும். மற்ற உள்ள கிரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிகள் வந்து நிறைய புத்தெடுத்து கிரவுண்டுக்கு வந்து நிறைய எலிகள் வந்து புத்தெடுக்குது. அந்த புத்து முன்னுக்கு தெரியும், எங்களுக்கு இடையில தெரியாது. அதுக்கு வந்து கால் வைக்கும்போது அன்றைக்கெல்லாம் ஒரு பொடி எனக்கு வந்து கால் பிரண்டு சரிதானே. அப்போ அவன் என்ன கால் பிரண்டா நீ நாளைக்கு அவன் அம்மா பகல் விளையாடுறதுக்கு விட மாட்டேன். அப்போ அப்படியான நிறைய தேவைகள் வந்து இந்த இதில் இருக்குது. எங்களோட விளையாடுகளை பொடிகள்கிட்ட வந்து நல்ல ஊக்கம் இருக்குது. விளையாடுற பொடிகளுக்கு இருக்கு. எங்களோட தலைவர் வந்து இப்போ நிறைய நாளாக எங்களோட தலைவர் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார். நிறைய பேர்கிட்ட உதவிகள் கேட்டு பந்து வாங்கி தர அப்படியான இதுகளெல்லாம் அவர் எங்களை செஞ்சோன்னு தான் இருக்கிறார்.
அவர் விளையாட வச்சு கொண்டு தான் இருக்கிறார், நாங்களும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறோம். அதால் நீங்கள் எங்களுக்கு என்ன உதவியை தெரியலுமோ அதை தாங்க. மற்றும் நான் கேட்ட மாதிரி நீங்கள் அந்த புல்லு வெட்டுற கருவிகள், எங்களுக்குரிய சப்பாத்துகள், அதுக்குரிய உதவிகளை நீங்கள் கட்டாயம் செஞ்சு தருவணும். மற்ற அவர் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா அந்த அன்னைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். 1 லட்சம் ரூபாய் இன்னும் வரல, உங்களுக்கு இல்லாமல் தான் வந்துருக்கு. ஓகே, அது நன்றி. அவர் தந்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் எங்களோட தேவைகளை. நீங்கள் இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட கிரௌண்டு உள்ளுக்கு போயிருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். கரிமண், அது சோத்த மண் இப்போ கரிமண் ஆயிடுச்சு. அதில் இருக்கா போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் எங்களோட தேவையில்லை உங்களுக்கு அதில் பார்த்தாலே விளங்கும். ஒரு நேரடியாக நீங்கள் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். சரி, ஓகே. இதில் இருக்கிற நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அவங்க வந்து சரியான கஷ்டத்து மத்தியெல்லாம் உழைப்பு. நாங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. சிலர் என்னோட கதைப்பாங்க, இந்த 24 மணி அளவு நிற்கிறன் பாரதி என்னன்னு சொல்லுவாங்க. நின்று எனக்கு சொன்னார், தான் வந்து இரவையில் படுத்துட்டு விடிய எழும்பினா ஏதோ அந்தரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்தனக்கு. ஆனால் வேலைக்கு போய்த்தானே ஆகணும், விடிய அங்கே போய் நின்று தானே ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் தன் குடும்பங்களுக்கும் கொடுத்து கொண்டு, அதை விட அம்மம்மா இருப்பா, அப்பப்பா இருப்பார், சித்தப்பா சீனியப்பாண்டு அப்படி தொடர் உறவுகள் இருக்கேன் இங்கே, அவைகளுக்கும் அனுப்பணும் காசு. ஏன்னா அவங்களும் வந்து கேட்டுக்கொண்டிருப்பாங்க, என் மகன் இருக்கிறான், என் மருமகன் இருக்கிறான், என் பேரன் இருக்கிறான்டா, அவைகளுக்கும் ஒரு தொகையை அனுப்பணும். அனுப்பி கொண்டு அதுலேயும் மிச்சம் பிடிச்சித்தான் இப்படி பொது வேலையில் ஈடுபடுகிறோம் எங்களோட உறவுகள். அப்போ இந்த உறவுகள நிதியை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும், அது சரியான இடத்துல போய் சேரணும். அதுதான் முக்கியமானது. யாருக்கு அந்த தேவை இருக்குதோ, யாருக்கு அந்த கஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு போய் சேரணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து கடைசியாக தவண்ட மண்ணில் வந்து நிற்கிறோம். இதில் நானும் இதில் காயப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல நாங்கள் வந்து கடைசியாக தவண்டு காயப்பட்டு உயிர்கள் இழந்து போன மண்ணில் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு உதவி திட்டத்துக்காக நிற்கிறோம். இந்த உதவியை செய்தவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிரிபலமன்னு சொல்லி அவர் டிக்டாக்ல வந்து அவருடைய பேர் தளம் இருக்குது. ஆனால் அவர் ஜெர்மன் அண்ணா. அவர் எந்த ஒரு உதவி திட்டத்திலையும் எங்களோட சேர்ந்து நியாயமான பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எங்களுக்கு வந்து டினியன் மூலமாக எப்படி அந்த குழுக்கள் மூலமாக தான் இந்த அண்ணா வந்து உதவி செய்கிறார். அது மூலமாக வர முதல் உதவி அண்ணாட உதவி. கிரிவலம் அண்ணா உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லியிருக்கீங்க பாரதி அண்ணாட்ட, சந்தோஷம். என்னென்னு சொன்னால் முதலாம் கட்டமாக நீங்கள் இப்போ இந்த தொடக்கி வைக்கிற விஷயம் வந்து உங்களோட கையிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் உங்களுக்கு நாங்கள் எங்களோட நிர்வாகம், ஊர் மக்கள், விளையாடுகிற புள்ளிகள் சார்பாக, முழு பேரும் சார்பாக நான் உங்களுக்கு முழுமனதோட நன்றி சொல்லிட்டேன்னா, இது வந்து ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க இல்லை. முதல் ஸ்டெப் அரசாங்க உதவியோடு நாங்கள் இந்த காணியை தள்ளி வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறோம். உதவிகள் நாங்கள் நிறைய இடத்துல எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை நீங்கள் செய்தால் கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இங்கே இருக்குது. அதை மனசில் வச்சுக்கொண்டு இப்போ இது வந்து என்ன குறிப்பிட்ட முள்ளிவாய்க்கால் மக்களுக்காக மட்டும் இல்லை, இது வரப்போகிற சந்ததிகள். மற்றது உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே 5 ஏக்கர் காணி கொண்ட பெரிய கிரவுண்டாக இந்த கிரவுண்ட் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் புனரமைப்பு நடவடிக்கைகள் ஒன்றும் செய்யப்படவில்லை. வடிவா காடுதல் அளவு தான் புனரமைப்பு செய்து வச்சு கொண்டிருக்கிறோம். இதை வந்து ஒரு பெரிய கிரவுண்டாக மாற்றி கொண்டு வர நேரம் இது எதிர்காலத்தில் ஒரு நேஷனல் கிரவுண்ட் லெவலுக்கு கூட எங்களால் மாற்றி அமைக்க இல்லை. அதுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற உதவிகள் காணாது. கண்டிப்பாக வெளியில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் உறவுகள் உங்களாலான சிறு சிறு தொகைகளாக கூட நீங்கள் அந்த உதவியை செய்து கொள்ளலாம். இன்றைக்கு வந்து இந்த இடத்தை கடந்து போன ஏராளமான எங்களோட உறவுகள் வந்து வெளிநாட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பெருந்தொகையாக கொடுக்க தேவையில்லை. நீங்கள் சேகரிக்கிறதுல ஒரு கொஞ்சம் இந்த நிதியை நீங்கள் இவங்களுக்கு கொடுப்பீங்களா இருந்தால் இந்த உங்களோட பங்களிப்பும் நாங்கள் கடந்து போன மண்ணில் இருக்குமென்னு சொல்லி கேட்குறேன். அதோட எங்களோட காணொலியை நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஆதரவை தாங்க. அடுத்து இந்த காணொலியை பார்க்குறாங்க உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள் தாய் தந்தையை இழந்து இன்றைக்கு யாரோடைய சொந்தங்களோடையோ பந்தங்களோட யாரோட இருந்தாலும் அவங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அவங்களுக்கு எப்படியாவது படிக்கிறதுக்கான உதவியை செய்வோம். ஆனால் ஒரு வசதி இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் செய்வோம்னு சொல்லி உறவுகளே, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிரிபலம் அண்ணா வந்து இந்த மைதானத்துக்காக
எங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா பணம் அனுப்ப சொல்லி உடனடியாக கொடுக்க சொல்லி சொன்னார். நாங்கள் 50,000 ரூபாயை திடீரென்று ஒரு தேவை வந்ததால் நாங்கள் அதுக்கு பயன்படுத்திட்டோம். இப்போ நாங்கள் அவங்களோட கையில் 50,000 ரூபா பணத்தை வழங்க போகிறோம். அதில் வந்து செயலாளர், விளையாட்டுக் கழக தலைவர், அடுத்த விளையாட்டு தலைவர், அடுத்தது இந்த போசகர் இப்படி எல்லாம் விளையாடக்கூடிய மாணவர் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. சரி, அவங்க முன்னிலையில் நாங்கள் இந்த நிதியத்தான் நாங்கள் இப்போ கையளிக்க போகிறோம். வாங்க. சரி, செயலாளர் கையில் கொடுக்குறோம். எல்லாம் வேணுங்க. முதல் உங்களோட கையில் கிடைக்கும் இந்த கிரவுண்டுக்காக. சரியா? சில நேரம் நான் எண்ணினதில் கூட இருந்தால் எண்ணிப்படுத்த ஒரே அதான் திருப்பி தர சொல்லி சரியா இருக்கா? கூட இல்லைண்ணே. சரி, ஓகே. நாங்கள் இந்த நிதி அவங்களோட கையில் ஒப்படைச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிதி இதோட நீங்கள் விட்டு விடாம 50,000 ரூபாய் இந்த கிரவுண்டை பொறுத்தளவில் ஒரு தூசு. ஆனால் இதுக்கு வந்து நிறைய தேவை இருக்குது. இதில் வந்து யாரும் படிகள் நீங்கள் யாரும் கைக்க போகிறீங்களா? எதுவும் சொல்ல போகிறீங்களா? அண்ணா, நீங்கள் எதுவும் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் யாரும் சொல்கிறதுக்கு இந்த விளையாட்டு கழகத்தின் தேவையை பற்றி கேட்குறதுக்கு யாரும் நீங்கள் கேட்குறீங்களா? ரைட், ஓகே. நடுவுப்பா. சரி, நான் விளையாட்டு தலைவர். எங்களை விளையாட்டு கழகத்துக்கு வந்து தற்போது உண்மையாக ஓடி விளையாடக்கூடிய நிலையில் எங்கிற மைதானம் இல்லை. புல்லும் பள்ளம் புட்டியுமாக இருக்குது. அதை புனரமைக்கிறதுக்கு மற்றது எங்களை விளையாட்டு பிள்ளைகளுக்கு வந்து வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்குரிய பாதணிகள் இல்லை, ஒழுங்கான ஜேசி இல்லை. இதால் எங்களுக்கு வெளிக்கழகங்களில் போய் வந்து வெளிக்கழகத்தோடு சேர்ந்து விளையாடக்கூடிய வல்லமை இல்லாமல் இருக்குது. இந்த இதுகளையும் எங்களுக்கு உதவி செய்துவிட்டால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வெளியில் கொண்டு போய் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காசு தந்த எனக்கு நன்றியை இருக்குது. ரைட், நாங்கள் மீண்டும் ஒரு முறை இன்னும் கொஞ்சம் நிதியோடு சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.